පොලිස් අත්අඩංගුවේ සිටියදී போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள போது ஒருவர் உயிரிழப்பதை பாரதூரமான விடயமாக நாம் கருதுகின்றோம். போலீசாரின் பாதுகாப்பில் இருக்கும்போது ஒருவர் உயிரிழப்பதற்கு எவ்வித நியாய காரணங்களும் இல்லை. போலீசாரை பொதுமக்கள் சந்தேக கண் கொண்டு தொடர்ந்தும் பார்த்து வருவதனால் போலீசார் பக்கம் இதுபோன்ற சம்பவங்களின் உண்மை நிலையை தெளிவுபடுத்தும் தார்மீக பொறுப்பு போலீசாருக்கு உண்டு. வெளிக்கட சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதோடு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் சார்ஜன் ஒருவரும் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். போலீஸ் நிலையங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் ஒருபோதும் இடம்பெறக்கூடாது. எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற முடியாது. எக்காரணம் கொண்டும் போலீசார் கைது செய்துள்ள நிலையில் அவர்கள் உயிரிழக்க முடியாது. அரசாங்கம் என்ற வகையிலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையிலும் இதுகுறித்து துரித விசாரணை நடத்தி சம்பவத்தோடு தொடர்புடைய அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். සිද්ධියට සම්බන්ධ සියලු දෙනාට නීතිය ක්‍රියාත්මක කරනවා කියන තැන. நாட்டில் இடம்பெறும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை சாதாரண விடயமாக கருதுவதில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். වෙඩි තැබීම එකක්වත් අපි සාමාන්‍ය සිදුවීම් හැටි සලකන්නේ නැහැ. இந்த துப்பாக்கி பிரயோகங்களை நாம் சாதாரண விடயங்களாக கருத மாட்டோம். நாம் அதிகாரத்துக்கு வந்தது முதல் இது குறித்து கூடிய கரிசனை காட்டினோம். சில சம்பவங்கள் குற்றச்செயல்களில் வலையமைப்பின் ஒரு அங்கமாக காணப்படுகின்றன. எந்த ஒரு துப்பாக்கி பிரயோகத்தையும் நழுவிச் செல்ல இடமளிக்க மாட்டோம். போலீசார், சிறைச்சாலைகள் மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இதனோடு தொடர்பட்டிருந்தால் அவர்களையும் கைது செய்துள்ளோம். இது ஒரு வலையமைப்பின் செயல்பாடா என்பதை கண்டறிய சிலர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்றனர். இந்த அனைத்து சம்பவங்களும் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். இச்சம்பவங்கள் சூழ்ச்சிகரமாக திட்டமிடப்பட்ட முறையில் முன்னெடுக்கப்படுகின்றதா என்பதை கண்டறிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அவற்றின் அனைத்து தகவல்களையும் உங்களுக்கு நாம் அறிய தருவோம். விசாரணைகளுக்கு இடையூறு ஏற்படும் என்று கருதினால் மாத்திரமே நாம் அவற்றை வெளியிடாமல் இருக்கலாம். எதிர்க்கட்சி இதனை தேசிய பாதுகாப்பு ஆபத்தில் என்றும் பாரியொரு பிரச்சனையாக கூறி குழப்பம் விளைவிக்க முயற்சிக்கின்றனர். ආරක්ෂාව අනතුරේය මාර ප්‍රශ්නයක් කියලා ජාතික ආරක්ෂා සම්බන්ධයෙන් ලොකු ගෞසාවක් හදන්න යනවා මේ සිදුවීම් පදනම් කරගෙන. ඒකට තමයි උත්තරයක් ලබා දුන්නේ.